ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? வாட்னா வந்து என்ன, இஸ்னா வந்து இருக்கிறது, யுவர்னா வந்து உங்களுடைய, ஃபேவரட்னா வந்து பிடித்த, கலர்னா வந்து நிறம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? நான் துண்டுகளை மடித்து வச்சேன். ஐ ஃபோல்டட் த டவல்ஸ். ஐனா வந்து நான், ஃபோல்டட் நான் வந்து மடித்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. டவல்ஸ்னா வந்து துண்டுகள். நான் துண்டுகளை மடித்தேன். ஐ ஃபோல்டட் த டவல்ஸ். அது உன் முடிவு இல்லை. தட் இஸ் நாட் யுவர் டிசிஷன். தட்னா வந்து அது உங்களுடைய முடிவு அல்ல அப்படின்ற அர்த்தம் தருது. தட்னா வந்து அது, இஸ் நாட்னா வந்து இல்லை அப்படின்ற அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, டிசிஷன்னா முடிவு. தட் இஸ் நாட் யுவர் டிசிஷன். நாங்கள் சீக்கிரம் வந்தோம். வி அரைவ்ட் இயர்லி. நாங்கள் சீக்கிரம் வந்து சேர்ந்தோம் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. வீணா வந்து நாங்கள், அரைவ்ட்னா என்ன அர்த்தம் தருது பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தோம் அப்படின்ற அர்த்தம் தருது. இயர்லி சீக்கிரமாக. வி அரைவ்ட் இயர்லி. அவள் வந்து வட்டமான டேபிளை வந்து வாங்கினா. ஷி பாட் எ ரவுண்ட் டேபிள். ஷீனா வந்து அவள் ஒரு வட்ட மேஜையை வாங்கினாள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷீனா வந்து அவள், பாட்னா வந்து வாங்கினாள், ரவுண்ட்னா வந்து வட்ட, டேபிள்னா வந்து மேஜை. ஷி பாட் எ ரவுண்ட் டேபிள். நான் அதை செய்ய போகிறேன். ஐ எம் கோயிங் டு மேக் இட். ஐ எம் கோயிங் டு மேக் இட். நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐனா வந்து நான், ஆம் கோயிங் டு மேக்னா வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. இட்னா வந்து அதை. ஐ எம் கோயிங் டு மேக் இட். தப்புகளை வந்து திருத்து. ப்ளீஸ் கரெக்ட் த ஏரர்ஸ். தயவுசெய்து பிழைகளை திருத்தவும் அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ளீஸ்னா வந்து தயவு செய்து, கரெக்ட்னா வந்து திருத்தவும், எரர்ஸ்னா வந்து தவறுகள், பிழைகள் அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ளீஸ் கரெக்ட் த எரர்ஸ். ரூல்ஸை வந்து திருத்தணும். The rules should be revised. விதியை திருத்த வேண்டும். ரூல்னா வந்து விதி. should be revisedனா வந்து திருத்த வேண்டும், திருத்தப்பட வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. The rules should be revised. இன்னைக்கு நைட் என்னால் வெளியே வர முடியாது. I can't come out tonight. இன்றிரவு என்னால் வெளியே வர முடியாது. ஐனா வந்து என்னால், can't comeனா வந்து வர முடியாது அப்படின்னு அர்த்தம் தருது. அவுட்னா வந்து வெளியே, டுநைட்னா இன்று இரவு. I can't come out tonight. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு தெரியும். ஐ நோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் ஸ்கூல். அந்த பள்ளியில் சில மாணவர்களை எனக்கு தெரியும். ஐனா வந்து எனக்கு, நோனா வந்து தெரியும், சம்னா வந்து சில, ஸ்டூடெண்ட்ஸ்னா வந்து மாணவர்கள், இன் பார்த்தீங்கன்னா இல், தட்னா வந்து அந்த, ஸ்கூலில் வந்து பள்ளி. ஐ நோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தட் ஸ்கூல். நாம் செலிப்ரேட் பண்ணணும். வி ஷுட் செலிப்ரேட். நாம் கொண்டாட வேண்டும். வீணா வந்து நாம், ஷுட் செலிப்ரேட்னா வந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தருது. வி ஷுட் செலிப்ரேட். அவர் வந்து நல்ல சிங்கராக இருந்தார். ஹி வாஸ் த பெஸ்ட் சிங்கர். அவர் சிறந்த பாடகராக இருந்தார். ஹீனா வந்து அவர், வாஸ்னா வந்து இருந்தார், பெஸ்ட்னா வந்து சிறந்த, சிங்கர்னா வந்து பாடகர். ஹி வாஸ் த பெஸ்ட் சிங்கர். உங்கள் சீக்ரெட்டை என்கிட்ட சொல்லலாம். யூ கேன் டெல் மீ யுவர் சீக்ரெட்ஸ். உங்களுடைய ரகசியங்களை என்னிடம் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து நீங்கள், கேன் டெல்னா வந்து சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் தருது. மீனா வந்து என்னிடம், யுவர்னா உங்களுடைய, சீக்ரெட்ஸ்னா வந்து ரகசியங்கள். யூ கேன் டெல் மீ யுவர் சீக்ரெட்ஸ். அவங்க தனியாக இருக்காங்க. தே ஆர் அலோன். அவர்கள் தனியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. தேனா வந்து அவர்கள், ஆர்னா வந்து இருக்கிறார்கள், அலோன்னா தனியாக. தே ஆர் அலோன். போக வேண்டிய நேரம் இது. இட் இஸ் டைம் டு கோ. இட் இஸ் டைம்னா வந்து இது நேரம், டு கோனா வந்து செல்ல வேண்டிய. இட் இஸ் டைம் டு கோ. அந்த செடி உண்மையான செடியா இல்லை ஆர்டிஃபிஷியலா? இஸ் தட் பிளான்ட் ரியல் ஆர் ஆர்டிஃபிஷியல்? தட்னா வந்து அந்த, பிளான்ட்னா வந்து செடி, ரியல்னா வந்து உண்மையானது, ஆர்டிஃபிஷியல் வந்து செயற்கையானது. இஸ் தட் பிளான்ட் ரியல் ஆர் ஆர்டிஃபிஷியல்?
புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்வது எளிது. இட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஈஸினா வந்து எளிதாக, அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து புரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்ள அப்படின்னு அர்த்தம் தருது. இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் ஆல் வாட்சிங் டிவி. அவர்கள் அனைவரும் டிவி பார்த்து கொண்டு இருக்கின்றனர். தேனா வந்து அவர்கள், ஆர்னா வந்து இருக்கின்றனர், ஆல்னா வந்து அனைவரும், வாட்சிங்னா பார்த்து கொண்டு. தே ஆர் ஆல் வாட்சிங் டிவி. அவங்க ஜாப்பனீஸில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தே வர் ஸ்பீக்கிங் இன் ஜாப்பனீஸ். ஜாப்பனிய மொழியில் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். தேனா வந்து அவர்கள், வேர்னா வந்து இருந்தார்கள், ஸ்பீக்கிங்னா பேசிக்கொண்டு. தே வேர் ஸ்பீக்கிங் இன் ஜாப்பனீஸ். அவள் அரை மணி நேரம் லேட்டாக வந்தா. ஷி வாஸ் ஆஃப் அன் அவர் லேட். அவள் அரை மணி நேரம் தாமதமாக வந்தாள். ஷீனா வந்து அவள், ஆஃப் அன் ஹவர்னா வந்து அரை மணி நேரம், வாஸ் லேட்னா வந்து தாமதமாக வந்தா அப்படின்ட்டு அர்த்தம் தருதுங்க. ஷி வாஸ் ஆஃப் அன் அவர் லேட். சில மணி நேரம் கழிச்சு அவங்க வந்தாங்க. தே அரைவ்ட் எ ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் வந்தனர். தேனா வந்து அவர்கள், அரைவ்ட்னா வந்து வந்தனர், எ ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர்னா பிறகு, எ ஃபியூ ஹவர்ஸ்னா வந்து சில மணி நேரங்கள். தே அரைவ்ட் எ ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். அதுக்கு எவ்வளோ நேரம் தேவை, அதற்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுகிறது. ஹவு மச் டைம் டஸ் தட் ரெக்வயர். ஹவு மச் டைம்னா வந்து எவ்வளவு நேரம் அப்படின்னு அர்த்தம் தருது. ரெக்வயர்னா வந்து தேவை, தட்னா வந்து அதற்கு. ஹவு மச் டைம் டஸ் தட் ரெக்வயர். தேவையானதை வாங்கிக்கோ. பை ஆல் ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ். தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கவும். பைனா வந்து வாங்கவும், ஆல்னா வந்து அனைத்து, ரெக்வயர்ட்னா வந்து தேவையான, ஐட்டம்ஸ்னா வந்து பொருட்கள். பை ஆல் ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ். நான் எப்பவும் வழக்கமாக 8 மணிக்கு எழுந்துப்பேன். ஐ யூஸ்வலி கெட் அப் அரௌண்ட் 8 o'clock. நான் வந்து வழக்கமாக ஒரு 8 மணி போல் எழுவேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா, எழுகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐனா வந்து நான், யூஸ்வலி வழக்கமாக, கெட்டப்னா வந்து எழுகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அரௌண்ட்னா வந்து கிட்டத்தட்ட, சுற்றி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. 8 o'clock. ஐ யூஸ்வலி கெட் அப் அரௌண்ட் 8 o'clock. அவங்க வழக்கமாக ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவாங்க. They usually go to school by bicycle. அவர்கள் வழக்கமாக இல்லை பொதுவாக சைக்கிளில் பள்ளிக்கு செல்கிறார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தேனா வந்து அவர்கள், யூஸ்வலி வழக்கமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கோனா வந்து செல்கிறார்கள், டூனா வந்து இக்கு, ஸ்கூல்னா வந்து பள்ளி, பைசைக்கிள்னா வந்து சைக்கிள் மூலமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. They usually go to school by bicycle. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.